கொத்தி சாப்பிடுதுண்ணா அது. இதில் வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்துட்டு 1000 ரூபா டிக்கெட். நாங்கள் ராஜபக்ஷ குடும்பம். ஸோ அவையண்ட ஊர் இதுதான். இதுலேயும் வந்துட்டு ரோட் இருக்கணும். இந்த இடத்துலையும் பாருங்க மண் ரோட் தான் இருக்கு. எங்கே ரோட்டண்டே தெரியல. ஆட்ட பொக்கெட்டுக்கு போச்சுதோ தெரியா. வளைஞ்சு நிற்கிது வேறு 2 எஸ் வளைவு, எஸ் மாதிரி வளைவுங்க. இலங்கை யுத்தத்தில் பயன்படுத்தின கொத்து குண்டுகள் நாங்கள் சின்ன கிளி. இது வந்துட்டு பஞ்சவர்ண கிளி, நல்ல பெருசு. வாகனங்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த கப்பல் நிற்கிது. எல்லா இனத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆண் இனம் தான் பாவம். ஹம்பாந்தோட்டை இன்டர்நேஷனல் போர்ட் ஒரு ஆள் வந்துட்டார், வந்து இதில் நிற்கிறார். ஞாபகம் இருக்கா? செண்பகம்னு சொல்லி ஒரு பறவை இனம் இருந்தது. ஹம்பாந்தோட்டை பஸ் ஸ்டாண்ட். இவர் இறக்கை விரிக்க எவ்வளோ வழியாக இருக்கு. அது இந்த ஹம்பாந்தோட்டை என்ற பெயரை கேட்டாலே உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஊர். யூடியூப் செய்கிறாங்களே எல்லாருமே கேட்பீங்க உங்களுக்கு எவ்வளோ வருமானம், உங்களுக்கு எப்படி போகுது, நீங்கள் ஃபன் பண்ணுறீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி. இந்த விஜய் சேதுபதி ஒரு படத்தில் சொல்லுவார் தெரியுமா, இந்த முட்டை போடுற கோழிக்கு தான் அது இந்த எப்படின்னு கொஞ்சம் நுழம்பு சேர்த்து வச்சிருக்கிறான் அடிச்சு. இதில் பாருங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. தலையில் பாருங்க இரவு தங்கினா சிக்கல். மீன்பிடி வள்ளங்கள் இதுக்குள்ள பாதுகாப்பாக நிறுத்தி வச்சிருக்கணும். எப்படி இடம் இருக்குன்னு பாருங்க. அது கிரீடமாய் தான் இருக்குது, அதனால தான் அதோட பேர். இலங்கைக்கு வர வாகனங்கள் இறக்குமதி எல்லாமே இந்த ஹாபரில் தான் நடக்கிறதா. நாங்கள் இலங்கையினுடைய வடபகுதியில் ஆரம்பித்து இலங்கையினுடைய தென் பகுதிக்கு வந்துட்டோம். அதான் மத்தள ஏர்போர்ட் இருக்கு. அந்த ஏர்போர்ட் எல்லாம் இப்போ இயங்குற நிலைமையில இல்லை. அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள், அமெரிக்காவினுடைய ஃப்ளைட் எல்லாமே வச்சிருக்கணும். இப்படி மறைஞ்சு பாருங்க அமெரிக்கா ஃபோர்ட் போகுது. வெண்மையில் முன்ன பின்னம் பார்க்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ரோட் போகுது, ஆனால் அந்த ரோட்டை காணையில. இந்த வடிவேலோட ஜோக் மாதிரி ரோட்டே காணையில. ஃப்ளெமிங்கோ எப்படி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இலங்கை யுத்தத்தில் பயன்படுத்தின கொத்து குண்டுகள் இருக்கு தானே. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்னோட புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் இப்போ இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலாத்தலங்களுக்கும் தொடர்ச்சியாக இந்த வேனை வந்து வீடு மாதிரி மாற்றி பயணம் செய்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு 49வது நாளில் இருக்கிறோம். நாளைக்கு வந்துட்டுன்னு சொன்னால் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிடுவோம். மொத்தமாக இந்த பயணம் வந்து 120 நாட்களில் கொண்ட பயணம். இன்றைக்கி 49வது நாளில் நாங்கள் வந்து கதிர்காமத்திலேருந்து ஹம்பாந்தோட்டை நோக்கி எங்களோட பயணத்தை அப்படி ஆரம்பிக்க போகிறோம். ஸோ கதிர்காமத்தில் 2 நாட்கள் நின்று நாங்கள் வந்துட்டு எல்லா கோயில் போனாங்க. மற்றது நேற்று வந்து இந்த யாழை சஃபாரி செய்கிற அந்த இடத்துக்கெல்லாம் போனாங்க. ஸோ தொடர்ச்சியாக காணொலியில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தொடர்ச்சி மாதிரி இந்த வீடியோக்களை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது கணக்க பேர் வந்துட்டு எனக்கு ஹாய் போட்டுனீங்க. என்னென்னா போன வீடியோக்களை சொன்னால் நாங்கள் இலங்கையில் போகிற எல்லா இடங்களையும் வந்துட்டு கூகுள் மேப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி. ஸோ அந்த லிங்கை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மேப்புமே அப்டேட் ஆகிடும். ஸோ கேட்ட எல்லாருக்குமே மேக்ஸிமம் நான் அனுப்பிட்டேன். கணக்க பேர் கேட்டிருந்தேன் நீங்கள். ஸோ விடிஞ்ச பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு அதை மட்டும்தான் ஒரு 10-15 நிமிஷமாக எல்லாருக்குமே அனுப்பினால், இருந்தாலும் கொஞ்சம் பேர் இது வந்து விடுபட்டுட்டு நான் இன்றைக்கு நாளைக்குள்ளே உங்களுக்கு அனுப்பிக்கொள்கிறேன். ஸோ இன்றைக்கு வந்துட்டு எங்களுடைய பயணத்தை நாங்கள் இனிதே ஆரம்பிக்க போகிறோம். நாங்கள் இப்போ வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கேகே ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. ஸோ இங்கே தான் நாங்கள் வந்துட்டு இன்னுக்கு நின்று நாங்கள். ஸோ இன்றைக்கி இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை அப்படியே பார்ப்போம். ரூம்ஸ் எல்லாமே காட்டுறேன். ஸோ அப்போ நீங்களுமே இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கேகே ஹவுஸ் ஏசி நான் ஏசி ரூம் போட்டிருக்கு. பிளாக் சி ஹாஸ்பிட்டல் ரோட் கதிர்காமம். கீழே வந்து தொலைபேசி இலக்கங்கள் போட்டிருக்கு. ஸோ உள்ளே போயிட்டு ரூம் எப்படி இருக்குன்றதை அப்படியே பார்ப்போம். ஃபேமிலி ரூம் ஒன்று பார்ப்போம்னு சொல்லி வந்திருக்கிறேன். ஸோ 4 பேர் இல்லை 5 பேர் சின்ன பிள்ளையோட சேர்த்து வடிவாக படுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏசி ரூமும் இருக்குது, நான் ஏசி ரூமுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை புக் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ வாஷ் ரூமுமே நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்குது. டவுனுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, ஹாஸ்பிட்டல் ரோட் தான். ஸோ நீங்கள் டவுனையும் வந்துட்டு ஈஸியாக போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கடைகளுமே பக்கத்தில் இருக்குது. இதுவுமே வந்து ஃபேமிலி ரூம். நீங்கள் குடும்பமாக வந்தீங்கன்னு சொன்னால் கணக்கு பேருமே தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இல்லாட்டி நீங்கள் 2-3 ரூமை கூட சேர்த்து ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே மேலே ஃபுல்லாகவே ஏசி ரூம் தான் இருக்குது. எங்களுக்கு வந்துட்டு கீழே தந்துருந்ததை நாங்கள் ஷவர் பண்ணி வடிவாக க்ளீனாக ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வெளிக்கிறோம். இன்றைக்கி வெளிக்கிட போகிறோம். வாகனம் நிற்கிது. அப்படியே ரூமை காட்டுறோம் பாருங்கள். ஸோ இதுதான் ரூம். இது வந்து ஏசி ரூம். ஸோ தொடர்பு இலக்கமெல்லாம் நான் கீழே போட்டு விட்றேன். நீங்கள் வந்தீங்கன்னா தொடர்பு கொண்டு நீங்கள் தங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வாஷ்ரூம் எல்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது. ஷவரும் இருக்குது, அதே நேரத்தில் ஹீட்டரும் இருக்குது. சரி, நாங்கள் அப்படியே இதிலேருந்து வெளிக்கிட்டோம் எங்களோட பயணத்தை ஹம்பாந்தோட்டை நோக்கி. இந்த ஏற்பாடுகள் எல்லாம் தந்தது வந்துட்டு ஜெயகாந்தன் என்னான்னு சொல்லி அவர்கிட்ட நன்றி சொல்லணும். நல்ல வடிவாக கவனித்து கொண்டவன். திரும்ப இவ்வளோ நாளுமே நின்றுட்டு போங்கன்னு வேறு இன்றைக்கி சொல்லினோம். ஸோ ஆனால் எங்களுக்கு நேரம் இல்லை, அதால் நாங்கள் எங்களோட பயணத்தை இனிதே ஆரம்பிச்சிட்டோம்.
நேற்று வந்து நாங்கள் இந்த குளக்கட்டு இந்த இது இருக்குது தானே இடத்துல தான் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு நாங்கள் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் கதிர்காமம் முருகன் கோயில் அந்த பக்கமாக தெரியும். ஸோ இந்த மலை உச்சி தான், அவ்வளோ தூரம் தான் நாங்கள் ஏறினாங்க. உண்மையிலேயே பார்க்க போனால் கதிர்காமம் வந்துட்டு சிவனொளி பாத மலையோட ஒப்புடைக்க சின்னன். ஆனால் இதுக்கே வந்துட்டு நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம். நாங்கள் சிவனொளி பாத மலையுமே ஏற போகிறோம். ஏறுவோம் தானே சரி, சிவனொளி பாத மலையும் நாங்கள் ஏற போகிறோம். ஸோ நல்ல தண்ணி, அதாவது ஹட்டன் அந்த சைட்டால் போய் மஸ்கெலியாவில் நல்ல தண்ணி என்ன நினைக்கிறேன் அந்த பக்கத்தால் தான் நாங்கள் போன முறை ஏறினாங்க. இந்த முறையும் அதால் தான் நாங்கள் ஏற போகிறோம். கதிர்காமத்துக்கு நீங்கள் இலங்கையில் வந்துட்டு ஏர்போர்ட்டில் இல்லை கொழும்புல இருந்து நீங்கள் வரணும்னு சொன்னால் ஹைவே போட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலத்துக்குள்ளேயே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் போகிற வழியிலையும் நாங்கள் திருப்ப ஹம்பாந்தோட்டைக்கு போகிறதால இதில் ஹைவேல போகலாம். ஹைவேல போகிறதா இருந்தால் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வருது. ஆனால் நாங்கள் நார்மல் ரோட்டால் தான் போகிறோம். நார்மல் ரோட்டால் போகிறோன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர் வருது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஹைவேல வந்துட்டு ஆட்டோ மற்றது மோட்டார் பைக் எதுவுமே ஓட முடியாது. பெரிய வாகனங்கள்லாம் ஓடலாம், அதாவது கார், வேன், பஸ் அப்படியான வாகனங்கள் தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஓடலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோட்டார் பைக் எல்லாம் ஹைவேல ஓடலாம். ஸோ அதுதான் வித்தியாசம். ஸோ நீங்கள் எல்லா நாடுகளிலிருந்து பார்க்குறீங்க, அதால தான் தகவல்களை அடிக்கடி வீடியோக்களை சொல்லி கொண்டு வரணாங்க. நாங்கள் இந்த யாழ சஃபாரி போகிறதுக்காக எல்லாருமே வந்துட்டு இந்த திசாவுக்கு தான் வருவோம். இந்த பகுதியில் இருந்துட்டு நீங்கள் சஃபாரி அதுகளை புக் பண்ணிட்டு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். திசமகாராமன்னு சொல்கிறது இந்த பகுதியை. சஃபாரிக்கு போகிறதுக்கு நீங்கள் 2-3 பகுதிகளால் போய்கொள்ளலாம். இது வந்துட்டு ஒரு பிரதானமான ஒரு கேட். ஸோ அந்த காடு வந்துட்டு பெரிய காடு, அதுக்கு உள்ளுள்ளறதுக்கு 2-3 பாதைகள் இருக்குது. நாங்கள் அன்றைக்கு கூட போயிருப்போம் தானே நேற்று. ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு பாதை. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக சஃபாரி வாகனங்கள் இருக்குது. இதில் போகிற வழியில் பாருங்கள், இதில் பெரிய ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்குது. இது வந்துட்டு திசவேவன்னு சொல்லியிருக்கு, திச குளம். நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ இந்த டவுனில் நிப்பாடி இருக்கிறோம். 2-3 வேலைகள் இருக்குது. ஒன்று வந்துட்டு போயிட்டு நாங்கள் மொபிட்டலுக்கு போகணும். என்ற சிம் வந்துட்டு அன்றைக்கி இசிம் வந்துட்டு ரிமூவ் ஆகிட்டு. ஸோ அதில் இசிம் வந்துட்டு நாங்கள் ஹொட்லைனுக்கு அடித்து நாங்கள் அப்போ வந்து சொன்னவன் கட்டாயமாக பக்கத்தில் உள்ள ஆஃபீஸுக்கு தான் போகணும்னு சொல்லி. இப்போ கதிர்காமத்தில் மொபிட்டல்ன்ற ஆஃபீஸ் எதுவுமே இல்லை, அதால் போய் கொண்டிருக்கிறோம். போயிட்டு அடுத்தது பாட்டா வாங்கணும். பாட்டாவுமே பிஞ்சிட்டு அந்த வேலையில் முடிச்சு கொண்டு ஹம்பாந்தோட்டை நோக்கி வலிக்கிட போகிறோம். ஒரு பெரிய டவுன் தான் திச டவுன். எங்கே பார்த்தாலும் சஃபாரி வாங்கினதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க. அமெரிக்கன் ஃபோர்ட் போகுது. கடைசியாக ஒரு சிலுப்பரமை வாங்கியாச்சு. கரநாள் எவ்வளோ பவரம் தெரியுமா? அது 2-3 மலை ஏறி டிஷ்யூ மாதிரி வந்துட்டு இங்கே முட்டுற மாதிரி வந்துட்டு. ஓகே, இப்போ நாங்கள் அந்த திசமகாராம என்ற இடத்துல இருந்துட்டு வலிக்கிட்டு ஹம்பாந்தோட்டை நோக்கி போய் கொண்டிருந்தோம். நாங்கள் வீரவில்லைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டை வந்துட்டு எடுத்து சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லாட்டி ஆக்கள் பார்க்கக்கூடிய மாதிரி செஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம். இதில் பார்த்திங்கன்னாலும் தெரியும், ஒரு இந்தியாவில் வந்துட்டு கேஃபே கொண்டு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னால் இந்தியாவில் வந்து சின்ன ஒரு ஃப்ளைட்டை வந்து ஆக்கள் உள்ளே பார்க்கக்கூடிய மாதிரி வச்சுருக்கணும். அதில் ஸ்ரீலங்கா நேயா ஃபோர்ஸ்ன்னு சொல்லியுமே போட்டிருக்கு. இதில் வேறங்க அப்ரோ ஏர்க்ராஃப்ட்னு சொல்லி போட்டிருக்கு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போ கண்ணில் தென்பட்டது, சரி இதையும் பார்த்துட்டு போகலாம்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனால் சின்ன ஒரு ஏர்க்ராஃப்ட் தானே இது. இதில் பாருங்க அதுண்ட அந்த இயந்திரம் எப்படி இருக்குன்னு சொல்லி. டிக்கெட்ஸாக அவைலபிள் அட் ஈகிள்ஸ் கேஃபே கவுண்டர். உள்ளே போகிறதுக்கு அப்போ டிக்கெட் எடுக்கணும். நல்லா இருக்குது பார்க்க. ஸோ உள்ளுக்கு வந்துட்டு சின்ன ஒரு கஃபே மாதிரி தான் உள்ளே வச்சுருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன மேசைகள் போட்டுட்டு உள்ளுக்கு இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி செஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இது வரைக்கும் ஃப்ளைட்டில் போகாதாக்கள் எல்லாம் சும்மா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நல்லா இருக்குது பார்க்க. ஜெரின்ற சைஸை பாருங்க ஃப்ளைட்டோட பிடிக்க. இது சின்ன ஏர்க்ராஃப்டடா, இதோட பெருசெல்லாம் இருக்குது. நல்லா இருக்குங்க. நாங்கள் இந்த வியட்நாம் கடைசியாக போனாங்கல்லானே, வியட்நாம் போன இடத்துல கடைசியாக நாங்கள் பார்த்த நாங்கள் இந்த
வியட்நாம் போரில் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள், அமெரிக்காவினுடைய ஃப்ளைட் எல்லாமே வச்சுருக்கணும். ஸோ வியட்நாம் சீரீஸ் வந்து பிளேலிஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வியட்நாம் நாடு நல்ல நாடு, கணக்கு பேர் பார்த்துட்டு இப்போ வியட்நாம் போயிட்டு எனக்கு எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பினீங்க. அங்கே வந்துட்டு பார்த்தோன்னா நல்ல ஒரு பெரிய ஃப்ளைட் உண்டு. அது இவ்வளோ பெரிய சைஸ், அந்த காலத்தில் கொண்டு போகிறதுக்கு அதுக்கெல்லாம் பயன்படுத்தினவன். ஸோ அந்த ஃப்ளைட் தான் அங்கே வச்சுருந்தவன். மற்றது கீழே நிலக்கல் சுரங்கம், அந்த வியட்நாம் போரில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், கொத்துக்குண்டுகள், அது எல்லாமே பார்த்த நாங்கள். இலங்கை யுத்தத்தில் பயன்படுத்தின கொத்துக்குண்டுகள் இருக்குது தானே, அந்த இலங்கை யுத்தத்தில் பயன்படுத்தின கொத்துக்குண்டுகள் நாங்கள் வியட்நாமில் எல்லாமே பார்த்து நாங்கள். சரி, இப்போ ஹம்பாந்தோட்டை இதிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. நாங்கள் போன முறை வந்துட்டு இந்த ஆட்டோ பயணத்தில் ஹம்பாந்தோட்டைக்கு வந்து நாங்கள் வந்துட்டு ஹைவே மாதிரி மேப் போட்டிருந்தது. சரி, ஹைவேக்களால் போயிட்டு பேர்ட்ஸ் பார்க் போகலாம்னு சொல்லி போய் கொண்டிருக்கேங்க. ரோட்டை காண இல்லை. அதாவது போட்ட பாலம் வந்து மேப்பில் இருக்குது, ஆனால் பாலம் வந்து நேரில் இல்லை. அந்தளவுக்கு வந்துட்டு இந்த இடங்கள் மோசமான நிலையில் இருந்தது. ஆனால் வந்துட்டு நல்ல அபிவிருத்தி செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு பெருந்தெருக்கள் மாதிரி எல்லாம் போட்டிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 4-வே மாதிரி, இதில் 2-வே, அங்கால 2-வே மாதிரி போட்டு வச்சிருக்கணும். இலங்கையில் பெரிய தெருக்களில் ஏனையினோட இப்படியான வசதிகள் இல்லை. இந்தியாவில் வந்துட்டு அந்தளவுக்கு அபிவிருத்தி செய்யணும்னு சொல்லி செஞ்சவன். அதில் நேராக பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல தான் ஹார்பர். ஸோ ஹார்பர் மற்றது இந்தியாவில் வந்துட்டு இந்த மத்தள ஏர்போர்ட் இருக்குது. அந்த ஏர்போர்ட் எல்லாம் இப்போ இயங்குற நிலைமையில இல்லை. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காட்டுக்குள்ளே அமைக்கப்பட்ட ஒரு சர்வதேச விமான நிலையம். அந்த விமான நிலையங்கள் ரங்குறதுக்கு, விமானங்கள் ரங்குறதுக்கு ஏற்ற மாதிரியான காலநிலைகள் அதுகள் எல்லாம் இருக்காது. பறவைகள் வந்து அடிக்கும். ஸோ அதால் வந்துட்டு அந்த விமான நிலையம் வந்துட்டு இயங்குற நிலைமையிலே இல்லை. சொல்லி எப்படி என்ன யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட பல கோடி முதலீடு செய்து இந்த பகுதிகளை அபிவிருத்தி செய்யணும்னு சொல்லி செஞ்சு எதுவுமே இல்லை. கடைசியாக மிஞ்சினது எதுவுமே இல்லைன்னு தான் சொல்ல வேணும். இதுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஏர்போர்ட் அதுகளை எல்லாமே வந்துட்டு அபிவிருத்தி செஞ்சுருந்தா இப்போ அது வந்துட்டு நல்ல இயங்குற நிலைமையிலே இருந்திருக்கு. ஸோ இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா காட்டு பகுதி தான். இந்தியாவில் அப்படியே கடற்கரை, இந்தியாவில் பக்கம் காட்டு பகுதிகள் ஒவ்வொன்றா நாங்கள் சுற்றி பார்ப்போம். இங்கே வந்துட்டு பேர்ட்ஸ் பார்க் அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்குறதுக்கும் 2-3 இடங்கள் இருக்குது. ஒரு கூண்டுக்குள்ளே கிளிகள் எல்லாம் இருக்கும். அதுக்குள்ளே நாங்கள் 2 ஃபோட்டோ எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு பாருங்க, ஹம்பாந்தோட்டை 4 கிலோமீட்டர். இந்த பக்கமாக போனோம்னா ஹம்பாந்தோட்டை டவுனுக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், உப்பளம் இருக்குது. ஹம்பாந்தோட்டையில் உப்பளம், உப்பு உற்பத்தி செய்கிற அந்த உப்பளம் வந்து இருக்குது. இதுல எல்லாம் பாருங்க, போட்ட வீதிகள் கூட ஒழுங்கான நிலைமையில இல்லை. ஸோ போட்ட வீதிகள் இதெல்லாம் உடைச்சு இப்போ திருப்ப கட்டி கொண்டிருக்கணும். எக்கச்சக்கமான முதலீடு. ஒரு முன்னாள் ஜனாதிபதி, அதாவது இந்த ஹம்பாந்தோட்டை என்ற பெயரை கேட்டாலே உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஊர். ஸோ அவைன்ற ஊர்களை வந்துட்டு நல்லா அபிவிருத்தி செய்யணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான முதலீடுகள் அதெல்லாம் வந்துட்டு அவைன்ற ஊரில் வந்துட்டு போட்டவை. அவைன்ற ஊரை வந்துட்டு இன்னும் வந்து கொஞ்சம் அபிவிருத்தி செய்யணும்னு சொல்லி, ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாமே நடைமுறை சாத்தியமற்று ஃபெயிலியராக தான் போயிட்டுது. இங்கே பாருங்க உப்பளத்தை. இப்போ நாங்கள் ஹம்பாந்தோட்டையில் இருக்கிற கடற்கரை, ஹம்பாந்தோட்டை பீச்சுக்கு வந்திருக்கிறோம். ஸோ எப்படி இருக்குன்றதை போயிட்டு பார்ப்போம். இதுவுமே சின்ன ஒரு குடா மாதிரி தான் இருக்குது. ஹம்பாந்தோட்டை இந்த கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். ஸோ இதில் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் இலங்கையினுடைய வடபகுதியில் ஆரம்பித்து இலங்கையினுடைய தென்பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது வடக்குலேருந்து கீழே தென்பகுதியிலேயும் கீழே வந்து உயர் புள்ளி இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நாங்கள் அங்கால போய் காட்டுறோம். இதுதான் அந்த பீச் எப்படி இருக்குன்றது பாருங்கள். கீழே அப்படியே இந்திய பெருங்கடல் தான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீன்பிடி வள்ளங்கள் எல்லாம் அதில் சேதமாகக்கூடாதுன்னு சொல்லி இந்த சின்னனா தடுப்பு அணையில் போட்டு உள்ள சேஃப்டிக்காக வச்சிருக்கணும். இதில் ஃபுல்லாக மீன்பிடி வள்ளங்கள்லாம் இருக்குது. பயங்கர அலையாக இருக்குது இந்த பக்கத்தில். கீழே போயிட்டு பீச்சை பார்ப்போம்.
போன முறை வந்துட்டு நாங்கள் இந்த இடத்துல ஒரு நாளுமே ஸ்டே பண்ணல. இன்றைக்கு ஸ்டே பண்ணுவோமா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியலை. பார்ப்போம். இங்கே பேர்ட்ஸ் பார்க் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நாங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கூண்டுக்குள்ளே ஃபுல்லாக அடைச்சி கிளிகள் இருக்கும். நாங்கள் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். மண்ணை பாருங்க இப்படி அரிச்சு இப்படி சரிஞ்சு அப்படியே கீழே போயிட்டு பயங்கர அலையாக இருக்குது. அங்கே பாருங்க, அது உங்களுக்கு வீடியோவில் காட்டாது, பெரிய அளவுக்கு உயர்ந்து தான் வருது. தானே இதில் பார்த்தீங்கன்னா அந்த பீச் அடியிலே இதில் போட்டிருக்கீங்கன்னா கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை. என்ன விஷயம்னா இதுவுமே வந்துட்டு சுனாமி விளையம்னு தான் போட்டிருக்கும். இந்த இடத்துலையும் சுனாமி பாதிப்பு இருந்திருக்கலாம். இங்கேயும் சுனாமி அடிச்சுதாண்ணா? ட்ரெயின் எல்லாம் ரோட்டை விட்டு வெளியால் வந்து வந்துச்சு. ஓ ரைட். ஸோ இந்த பகுதியிலேயும் சுனாமி எல்லாமே அடிச்சிருக்கு. அலையெல்லாம் பயங்கர இதாக இருக்குது. கடுமலை இந்தியன் ஓஷன். இந்திய பெருங்கடல் கீழே இருக்குது அப்படியே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொடியங்களுக்கு எல்லாருக்கும் பசிக்குதா? சரி, அப்போ போயிட்டு சாப்பிடுவோம். நாங்கள் அம்பாந்தோட்ட டவுனுக்கு வந்துட்டோம். பொடியவும் சாப்பிடல, எல்லாருக்கும் பசிக்குதான், சாப்பிடுவோம். இப்போ ரைட் டவுனுக்கு விடுங்க. பொடியங்களுக்கு பசி தாங்க மாட்டாங்க. அதுதான் அப்படியே நாங்கள் பீச்சில் இருந்துட்டு வெளியால் வந்தோம்னு சொன்னாலே இதிலேருந்தே அப்படியே நகர்ப்புறம் ஸ்டார்ட் ஆகிட்டு ஹம்பாந்தோட்ட டவுனை நாங்கள் அப்படியே பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் பஸ் ஸ்டாண்ட், ஹம்பாந்தோட்ட பஸ் ஸ்டாண்ட். அப்படியே நான் உங்களுக்கு ரோவாவே காட்டுறேன், நீங்களும் இந்த டவுனை அப்படியே பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கடை தெருவுன்னு சொல்லி போட்டிருக்கு. சின்ன ஒரு டவுன் தான். ஆனால் ஜோதிச்சு பாருங்கள், இந்த ஒரு இடத்துல இருந்துட்டு ஃபுல்லாக இங்கால விவசாயங்கள் தான் அதிகளவாக செய்யணும். இந்த விவசாய பின்னணியில் இருந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு ஜனாதிபதியாக ஆகியிருக்கிறார். ஸோ உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்ச ராஜபக்ஷ குடும்பம். ஸோ அவைன்ற ஊர் இதுதான். மஹிந்த ராஜபக்ஷ, கோத்தபாய ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ எல்லார்ட்ட ஊருமே வந்துட்டு இதுதான். ஹம்பாந்தோட்டையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஒரு மொஸ்கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ எல்லா மொழி பேசுகிற எல்லா மதத்தவர்களோட வணக்க ஸ்தலத்தையும் ஹம்பாந்தோட்டையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, இப்போ நாங்கள் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஹைவே வந்துட்டு எப்படி போட்டிருக்கணும். அதாவது இந்த பிரதான பெருந்தெருக்கள் எல்லாம் இந்த நட்சத்திர வடிவத்தில் இப்படி எல்லாருமே கடந்து போகக்கூடிய மாதிரி இதில் வீதிகள் போட்டிருக்கிறது கூகுள் மேப்பில் காட்டுது. ஸோ அந்த பகுதி தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் விமான நிலையத்துக்கு இந்த பக்கத்தால் தான் போகணும். மத்தள விமான நிலையத்துக்கு போகிறதுக்கான பாதை. ஸோ அதால் திரும்பி போகணும். இவ்வளோ பெருந்தெருக்கள் அநியாயம். இந்த காசெல்லாம் அப்படியே வேறு எதுக்காவது பயன்படுத்தி இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இந்த பகுதியில் யாருமே வாகன நெரிசல் எதுவுமே இல்லை. இங்கே வந்து கட்டாயமாக அமைக்கணுமென்று எந்த கட்டாயமுமே இல்லை. ஆனால் ஹைவே வந்துட்டு இந்த தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை வந்து கதிர்காமம் வரைக்கும் போட்டவை. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இந்த அதிகளவாக இஞ்சால டூரிஸ்ட் எல்லாம் வாரவை. ஆனால் இந்த பகுதியில் இந்த மாதிரி வீதிகள் அமைக்கணுமென்று எந்த அவசியமும் இருக்கு இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் 3 வீதிகள், 3 அடுக்கு. இங்கால அங்கால 3 அடுக்கு, மொத்தமாக 6 லேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஹைவேன்னு சொல்கிறத விட எக்ஸ்பிரஸ் வேன்னு தான் சொல்ல வேணும். மற்றது இதில் பாருங்க அவுட்டர் சர்க்கிள் ரோட்டுன்னு சொல்லி இதில் போட்டிருக்கு, உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். ஸோ அது வந்துட்டு இந்த டவுனுண்ட இஞ்சாலி புள்ளியிலேருந்து டவுனுண்ட இஞ்சாலி புள்ளியை வந்துட்டு இப்படி அறவட்ட வடிவத்தில் இணைக்குது. ஸோ எப்படி எல்லாம் பிளான் பண்ணி கட்டியிருக்கணுன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்றது இங்கே வந்து ஹாபர் கட்டினவ. இந்த ஹாபரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு வர வாகனங்களின் இறக்குமதி எல்லாமே இந்த ஹாபரில் தான் நடக்கிறதா. இந்த ஹாபரில் இருந்து தான் இலங்கையில் வந்து வாகனங்கள் இறக்குமதி செஞ்சுட்டு மற்ற பகுதிகளுக்கு எல்லாம் விநியோகம் செய்யப்படுறது.
ஆனால் சுத்த வர பார்த்தீங்கன்னா இங்காலையெல்லாம் காடு ஹைவேக்கு பக்கத்தில். ஹைவே என்று சொல்ல முடியாது, இது எக்ஸ்பிரஸ் வே தான் மேலே போகுது. இது வந்து எக்ஸ்பிரஸ் வேக்கு போகிறதுக்கான அந்த எக்ஸிட் ரோட்டும் உள்ளே போகிறதுக்கான ரோட்டும் தான் இந்த ரோட்டுகள். 3 லேன் பாருங்கள், அங்கால 3 லேன். கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் நாங்கள் இன்னும் போகணும் பேர்ட்ஸ் பார்க்குக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுள் மேப்பின் படி இந்த ரோட்டால் ஒரு பெரிய ரோட் போகுது. இந்த பவர் சப்ளை இந்த இது இருக்குது தானே, இதுக்கு பக்கத்தில் ஒரு ரோட் போகுது. ஆனால் இந்த ரோட்டை காணையில்லை. இந்த வடிவேலோட ஜோக் மாதிரி ரோட்டையே காணையில்லை பாருங்க கூகுள் மேப்பில். போன முறையே ஞாபகம் இருக்குது, இந்த ரோட்டால் நாங்கள் அடுத்த ரோட் வரும்னு சொல்லி போய்கொண்டே இருந்த நாங்கள். இந்த வடிவேலோட ஜோக்கில் கிணத்தை காணையில்லைன்ற மாதிரி ஹம்பாந்தோட்டையில் போட்ட ரோட்டெல்லாம் காணையில்லை, ஆனால் கூகுள் மேப்பில் அப்டேட் பண்ணியிருக்கு. ஸோ இதான் நிலைமை. சரி, இதில் அடுத்த இடக்கை பக்கத்தால் திருப்ப சொல்லியிருக்கு. இதுலேயும் வந்துட்டு ரோட் இருக்கணும். இந்த இடத்துலையும் பாருங்க மண் ரோட் தான் இருக்குது. எங்கே ரோட்டண்டே தெரியல, ஆட்ட பொக்கெட்டுக்கு போச்சதோ தெரியா. ரோட் எல்லாமே இல்லை. உண்மையிலேயே கூகுள் மேப்பில் பெரிய ரோட்டுகள், அதெல்லாம் வாகனம் போகிறதுக்குரிய ரோட்டுகள். ஆனால் கூகுள் மேப்பின் படி ரோட் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோட் இருக்காது. இந்த ஹைவே முழுக்க எனக்கு ஞாபகம் இருக்குது, போன முறை அந்த பேர்ட்ஸ் பார்க்குக்கு போகலாம்னு சொல்லி திருப்பி போயிட்டு அப்புறம் கடைசியை சுற்றி அடித்து திருப்ப டவுனுக்கு போயிட்டு இந்த ஹைவே ஏறுற வழியால் போயிட்டு தான் நாங்கள் போனாங்க. எங்கேண்ணா மேப்பில் இருக்கிற ரோட்டை காணலையண்ணா? ரோட்டை காணையில, கிணத்தை காணையில, ரோட்டை காணையில. இந்த அடுத்த திரும்புற புள்ளி வருது, இதுலேயும் ரோட் இருக்காது. இதை பாருங்க, இதுலேயுமே ரோட் இருக்காது. இதில் ஏதோ ரோட் இருக்கிற மாதிரி தெரியுது, பார்ப்போம். ஆனால் கூகுள் மேப்பில் அப்டேட் பண்ணியிருக்கு, அதான் எனக்கு விளங்கல. என்ன சம்பவம் மட்டும் எனக்கு தெரியல. இது ரோட்டா? இந்த பார்த்தீங்கன்னா இது நாங்கள் இப்போ திருப்பி கொண்டு வந்து இந்த எக்ஸிட் போயினாலும் அப்படி மேலே ஏறுறோம். இந்த ஹைவேக்களால் அப்படியே போயிட்டு தான் நாங்கள் அதால் ரங்கோ வேணும். இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா அதில் யானைகள் வருமென்னு சொல்லி சமைச்சையும் போட்டிருந்தேன். எத்தனை பேர் கவனிச்சிங்களோ தெரியாது. சரி, நாங்கள் இப்போ மேலே ஏறுறோம், ஏறித்தான் போக வேணும். ஸோ நீங்கள் பேர்ட்ஸ் பார்க் வாரீங்கன்னு சொன்னால் மெப்பை வந்து ஒழுங்காக போட்டுக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் சுற்றி அடிக்க வேண்டி ஏற்படும், நேரமுமே வீண் விரயமாகும். நாங்கள் இப்போ போகிற வீதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண வீதிகள். இலங்கையில் இதே மாதிரி வீதிகள் நீங்கள் எந்த பகுதிகளிலையுமே நீங்கள் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு நல்ல விசாலமான வீதி. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹம்பாந்தோட்டையில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இந்த ஹாஸ்பிட்டல். இங்கே வந்து ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலுமே கட்டினவன். ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்ட்ரிக்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஹம்பாந்தோட்டைன்னு சொல்லி போட்டிருக்குது. நார்மல் சார்ஜர் யூஸ் ஆகுதானே? 20 வாட்ஸ் நாங்கள் அதிர்ஷ்டவசமாக ஹாபருக்கு உள்ளே போக முடியாதான, இருந்தாலும் ஹாபரை பார்த்துட்டோம். இந்த ஹாபரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வாகனங்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த கப்பல் நிற்கிது. இலங்கைக்கு வாகனங்கள் வருது. கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக வாகனங்கள் வராமல் விட்டு இப்போ தான் இலங்கைக்கு வாகனங்கள் வருது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கரியர் மாதிரி அதுக்குள்ளே தான் வாகனங்கள் இருக்குது. மறுபடி இலங்கைக்கு வர்ற வாகனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் வந்து இறங்கி தான் இலங்கையில மற்ற பகுதிகளுக்கு எல்லாம் விநியோகம் செய்யப்படுறது. சரி, இப்போ பேர்ட்ஸ் பார்க் போகிற வழியில் விடியவங்க ஒருத்தருமே சாப்பிடல, அதால் விடியவுக்கு மத்தியானத்துக்கும் சேர்த்து சாப்பிடலாம்னு சொல்லி இந்த கடையில் வந்திருக்கிறோம். மீன் பொரியல், இதில் பருப்பு, தக்காளி பழம், உருளைக்கிழங்கு, நாலு பேருக்கு மீன் சாப்பாடு எடுத்துனாங்க. 1640 ரூபா வந்தது. மலிவு தான் என்ன? தண்ணி போட்டு இல்லை, அது தனியாக கொடுத்தோம். ஓ, ஆனால் பரவாயில்ல, ஓகே. இந்த கொஞ்சம் குறைவாக தானே இருக்குது விலைகள். சரி, நாங்கள் இப்போ இதில் இருந்துட்டு அப்படியே பேர்ட்ஸ் பார்க்குக்கு எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பேர்ட்ஸ் பார்க் ரிசோர்ட்னு சொல்லியிருக்கு. பேர்ட்ஸ் ரிசோர்ட். இங்கால பேர்ட்ஸ் பார்க் இருக்குது. இதில் வாகனங்கள் பார்க் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வந்துட்டோம். இந்த பறவைகளோட சத்தமே இங்கே வரைக்கும் கேட்குது. இதில் பெரிய பெரிய மற்றது ஓஸ்ட்ரீச் அப்படி இப்படின்னு சொல்லி கிணக்கு இருக்குது. ஒன்று நாங்கள் உள்ளே போயிட்டு பார்ப்போம்.
ஓகே சரி, இப்போ இதுதான் உள்ள நுழையத்துக்கான பகுதி. ஸோ இந்த பேர்ட்ஸ் பார்க்கறதுக்கு டிக்கெட் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போவோம். பெரியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபா, சின்ன பிள்ளைகள் குழந்தைகளுக்கு வந்துட்டு 500 ரூபா, 3 வயசுக்கு குறைஞ்சாக்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ. ஆனால் வந்துட்டு ஃபொரினாக்களுக்கு வந்துட்டு வித்தியாசம். ஃபொரினாக்களுக்கு பெரியாக்களுக்கு வந்துட்டு 4500 ரூபா, சின்ன பிள்ளைகளுக்கு வந்துட்டு 3 தொடக்கம் 10 வயசு உள்ளாக்களுக்கு 2000 ரூபா. இது வந்துட்டு எல்லா நாடுகள்லேயும் இப்படித்தான். சிகிரியாவுக்கும் வந்துட்டு வெளிநாட்டு ஆக்கள், வெளிநாடு பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு விலை கூட. டிக்கெட்டு வந்துட்டு நல்ல வடிவாக இருக்குது பாருங்க. நல்ல கலரான பறவைகள், கொக்கு, கிளி, அப்படியான பஞ்சவர்ண கிளின்ற படம் போட்டு நல்ல வடிவாக இருக்குது. மற்றது இதில் உங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடும். ஸோ நீங்கள் வேணுமெண்டா இதுலேயுமே போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். போகிற வழியில் இதுலேயே தீக்கோழி நிற்கிது பாருங்க, பெரிய தீக்கோழிகள் நல்லா அழகாக இருக்குது. ஓகே, இதுதான் நுழைவாசல். அப்படியே போவோம். போன வருஷமும் வந்த நாங்கள் உள்ளுக்கு வித்தியாசமான வடிவான பறவைகள் எல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றா சுற்றி பார்ப்போம். பொறுமையாக சுற்றி பார்க்க வேண்டிய இடம் தான் இது. நல்ல வடிவாக மெயின்டைன் பண்ணின்னு பாருங்கள். இங்கே பாருங்க, அதில் மயில் நிற்கிது. இந்த பார்த்தீங்களா, அது வந்து மயில் வடிவாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இது நான் உயிர் உள்ளதுன்னு நினச்சேன் நான் ஆஸ்ட்ரிச். பிறகு பார்த்துட்டு இது உயிர் இல்லைன்னுட்டு அது மயிலுன்னு சும்மா சில தான் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா மயில் வந்து உயிரோட உள்ளதாக இருக்குது. நல்ல வடிவாக இருக்குண்ணே. இங்கே பாருங்க, எங்கே பார்த்தாலுமே மயில்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிங்கோஸா? ஃப்ளெமிங்கோ எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல வடிவாக இருக்குது, நல்ல அழகாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது, என்ன நேரில் வந்து பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. சூப்பராக இருக்குது. அதுண்ட நிறமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரோஸ் கலரும் மண்ணிறமும் சேர்ந்த மாதிரியான ஒரு வர்ணம். நல்ல அழகாக இருக்குது. இந்த சொண்டை பாருங்கள். இப்படி தண்ணி குடிக்குதுன்ற பாருங்க. அப்பா ஓமடா, கழுத்து மாதிரி சொத்திக்கு வளைஞ்சு நிற்கிது. வேறு 2 எஸ் வளைவு, எஸ் மாதிரி வளைவுங்க. அப்படியே கிணக்கு இருக்குது. போன முறை வந்துட்டு இந்த வீடியோக்கள் விரும்பி கிணவேர் பார்த்துனீங்க. ஸோ இந்த உயிரினங்களை விரும்புகிறாக்கள் கட்டாயமாக பார்ப்பீங்க. எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இப்போ நாங்கள் பார்த்துருந்தானே அந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா அதோட பேர்கள் எந்த நாட்டில் இருக்கிறது அது எல்லாமே போட்டிருக்கணும். இந்தோனேஷியா க்ரீன் பீஃபால்னு போட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் கண்ட்ரி ரீஜன் வந்து இந்தோனேஷியா. அதோட விவரங்களுமே வந்துட்டு இதில் எழுதி போட்டிருக்கணும். ஸோ போன முறை வந்துட்டு நாங்கள் சுற்றி பார்த்தனாங்க, எங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த இடம். ஸோ நீங்கள் வந்துட்டு கதிர்காமம் போகிறீங்கன்னு சொன்னால், ஹைவேயில் கதிர்காமம் போவீங்க தானே, கதிர்காமம் போய்க்கல ஹம்பாந்தோட்டு எக்ஸிட்டால் வந்துட்டு இந்த பூங்காவை வந்துட்டு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் காட்டலாம். காட்டிட்டு நீங்கள் கதிர்காமம் போகலாம். இல்லாட்டி கதிர்காமம் போயிட்டு திருப்ப கொழும்புக்கு போய்க்க கூட நீங்கள் இதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் நினைச்சேன் இந்த கொஞ்ச காலத்தில் எப்பயுமே இப்படி இதுகள் செஞ்சிட்டோம்னு சொன்னால் பிறகு நாளடைவில் அது பழுதாயிரம், பராமரிக்க மாட்டேன்னு சொல்லி. போன வருஷம் வந்ததுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இப்போவுமே இருக்குது. இதுலேயும் இது ஒரு புறா. இது பார்த்திங்கன்னா தெரியும், மெக்சிகோ அந்த பகுதிகளில் இருக்கிற, பிரேசில் அந்த பகுதிகளில் இருக்கிற ஒரு புறா. அதுண்ட உடம்பை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. சின்னனா வரி மாதிரி போட்டு புறா மாதிரியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வெண்மயில். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வெள்ளை மயில், அதாவது ஒயிட் பீகாக்னு சொல்லி போட்டிருக்கு. பேருக்கு ஏற்ற மாதிரியே இது வந்துட்டு வெண்ணிறத்துலேயே இருக்குது பாருங்கள். கிணக்கு நிற்குது. இதில் வெண்மையில் முன்ன பின்னம் பார்க்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. எனக்குமே முதல் தடவை கேட்க அபூர்வமாக தான் இருந்தது. இந்தியாவில் எல்லாமே இருக்குது வெண்மயில்.
இங்கே அழகாக சாப்பாடு போட்டு வச்சுருக்கணும், சாப்பிட்டு கொண்டு நிற்கணும். இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா கிளிகள் இருக்குது, பைனாப்பிள், இந்த பேர்களே வாய்க்கில் வருதே இல்லை. இதுவும் வந்து பிரேசில் நாட்டுக்குரியது, கிட்டத்தட்ட கிளி தான். இது மட்டும் கொஞ்சம் சோர்ந்து போய் நிற்கணும். இந்த பக்கம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், கொக்காட்டோன்னு சொல்லி பேரு எல்லாம் ஞாபகம் வாய்க்கிலே வருது இல்லை. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பறவை இனம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்னு சொல்லி ஆப்பிரிக்காவில் இருக்கிற சாம்பல் நிறக்கிளி, ஆப்பிரிக்கா சாம்பல் நிறக்கிளி பறந்து போகுது. இது ஃபுல்லாகவே அப்படியே ஒவ்வொரு இதுகள் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட போகும் உங்களுக்கு, நீங்கள் வந்து வடிவா சுற்றி பார்க்கணும்னு சொன்னால். அப்படியே சுற்றி பார்த்து கொண்டு போவோம் மோண்டா. நல்ல குளிர்மையாக இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா இந்த பக்கத்தில் வந்துட்டு முந்தி பறவைகள் சரணாலயம் தான் இருந்தது. அந்த பறவைகள் சரணாலயத்தை தான் மாற்றி வந்துட்டு மத்தள விமான நிலையமாக செஞ்சவை. இல்லைடா அவ்வளோ சத்தம் போடுறாங்க. ஓ அதான் இப்படி சத்தம் போடுறாங்க. என்னதுக்கு சோடி 10 லட்சம்? 10 லட்சம் 12 லட்சம் இது வேண்டாம். இதா ரெண்டும் சண்டை போடுது. வடிவா இருக்கு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த தோகையை பாருங்க. இதில் வந்து அதோட டீட்டெயிலும் எல்லாம் போட்டிருக்கணும். கணக்கு விதமான கிளி இனம் தான் இதுக்குள்ளே இருக்குது. சென்ட்ரல் சவுத் அமெரிக்கா அந்த சைடில் இருக்கிறது இது எல்லாமே சவுத் அமெரிக்கா தான். எல்லாமே சென்ட்ரலும் சவுத் அமெரிக்காவையும் சேர்ந்த பறவை இனங்கள் தான். ஸோ உங்களோட நாடுகளில் இருந்துட்டு நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க. நீங்கள் எப்படியான பறவை இனங்களை எல்லாம் பார்த்துருக்கிறீங்களான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பறவை பார்த்துட்டேன், அமெரிக்காவில் இருக்கிற பறவைகள் எல்லாம் பார்த்துட்டேன். இந்தியாவில் தீக்கோழி, இது வேறு ஏதோ, இது தீக்கோழி இல்லை, ரேயாஸ். எனக்கு ப்ரொனவுன்சியேஷன் தெரியும், HOEக்கு வந்துட்டு உச்சரிப்பு வராதுன்னு நினைக்கிறேன். இதுவும் சவுத் அமெரிக்காவை சேர்ந்தது தான். இதுக்கெல்லாம் பராமரிப்புக்கு எவ்வளோ வேணும்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் போன வரைக்கும் நானும் எதிர்பார்த்தேன் ஒரு கொஞ்ச நாள் பராமரிப்பினும், அதுக்கு பிறகு இலங்கையை பொறுத்த வரைக்கும் பராமரிப்பு இல்லாமல் திருப்ப விலங்கினங்கள் எல்லாம் அழிஞ்சிருமென்னு சொல்லி. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து வந்துட்டு ஒரு யானை ஒன்றை இலங்கைக்கு வந்து பரிசளிச்சிருந்தவ. அந்த யானை வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு பராமரிப்பு இல்லாமல் அது மெலிதுன்னு சொல்லிட்டு தாய்லாந்தே திருப்ப அதை இலங்கையிலேருந்து வாங்கிட்டேன். அது எவ்வளோ பெரிய கேவலமான அசிங்கமான செயலாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஓ கத்துறாங்க இன்றைக்கு, கையா முய்யான்னு கத்திக்கொண்டே இருக்கிறாங்க. உங்களால் வந்து நடக்கையிலாட்டிக்கு உங்களை இப்படி வாகனம் ஒன்றுலையும் கூட்டிக் கொண்டு போவினோம். என்னடா செல்லம்
இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஈமோன்னு சொல்கிறது. ஓடி போயிட்டு 2. ஈமோ பார்த்தீங்களா ஃபோக்கஸ் ஆகுது சரியா. ஓ வடிவாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பப்புவா நியூகினியா இருக்குது தானே, அந்த நாட்டை சேர்ந்த புறா, அதாவது விக்டோரியா க்ரௌன்னு சொல்லி அந்த தலையில் வந்துட்டு கிரீடம் மாதிரி இருக்குது. அதான் அதோட பேர். அப்படி அந்த பறவையை பாருங்க, விக்டோரியா க்ரௌன். அது கிரீடமாகி தான் இருக்குது, அதனால தான் அதோட பேர் வந்துட்டு இப்படி வச்சுருக்கீங்க. நல்ல அழகாக இருக்குது. இதெல்லாம் ஞாபகம் இருக்கு சரி. ஓ அண்ணா மயில் மயில் உனக்கு ஞாபகம் இருக்கா? செண்பகம்னு சொல்லி ஒரு பறவை இனம் இருந்தது தெரியுமா? ஓ கருப்பும் ஒரு, ஆனால் அது இப்போ பார்க்குறது குறைவு. முந்தியெல்லாம் இந்த தோட்டம் எல்லாம் உள்ளேக்கில்ல, மற்றது எங்களோட வீட்டு பகுதிகள் எல்லாம் இந்த பயிர் செய்ய நடக்க தண்ணி இறக்க எல்லாம் எங்களோட வீட்டுக்கிட்ட எல்லாம் கணக்க செண்பகங்கள் எல்லாம் வராது. ஓ விவசாயிகளின் தோழன்னு சொல்லி இப்போ அந்த தோழனையே காண கிடைக்கிறீங்களா? அதான் விஷயம். எப்படி இருக்கு உனக்கு? வித்தியாசமா இருக்கா? ஒரு பறவை அதான் அதான் இப்படியான பறவைகள் எல்லாம் பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கும். கட்டாயமாக இல்லைங்க வந்தால் இதை பார்த்து கொள்ளுங்க. என்னடா எங்கடா கொய்யாப்பழம்? ஓ இங்கே உள்ளுக்கு கொய்யாப்பழம் வச்சிருக்கணும். கொய்யாப்பழம் நல்ல பெருசாக இருக்கு. அது நீங்கள் பிடுங்கிருவீங்கன்னு தான்டா உள்ளே வச்சுருக்காங்க. இந்த பக்கம் எக்கச்சக்கமான பறவை இனங்கள் இருக்குது. ஓண்டா அப்படியே காட்டிக்கொண்டு வரோம். எல்லா இனத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆண் இனம் தான் பாவம். என்னென்ன பெண்களை கவர்றதுக்காக கஷ்டப்படுது. அங்கே பாருங்க, அதில் ஆண்மயில் வந்துட்டு பெண் மயிலுக்கு முன்னால் போயிட்டு டான்ஸ் ஆடி காட்டினவர் களைச்சி போய் அங்கால போயிட்டார். ஆண்கள் தான் பாவம். ஓ கணக்கு விதமான இது இருக்கு. இந்த நெட் அடிக்காமல் ஒரு உள்ளே நாங்கள் போய் பார்க்குற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். இதுலேயும் வந்துட்டு ஒரு மயில் இனம் தான் இருக்கு. இது வந்து டர்க்கி நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா மெக்சிகோ அந்த பகுதியில் இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் ஃப்ளெமிங்கோ. இதுவும் வந்துட்டு இந்தியா, நார்த் வெஸ்ட் இந்தியா, ஆஃப்ரிக்கா அங்கே எல்லாம் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. இது வந்துட்டு அந்த ஃப்ளெமிங்கோஸை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஃப்ளெமிங்கோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான நாட்கள் எவ்வளோ காசு கொடுத்து ஒரு இடங்களை போய் பார்ப்பினோம். நாங்கள் 1000 ரூபாயிலே விலையை முடிச்சிட்டோம். ஆனால் அது வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல பறந்து வரைக்கல, சீசனுக்கு வரும் அப்போ போய் பார்ப்பினோம். இது வேறு இறக்கை விரிக்க எவ்வளோ வடிவாக இருக்குது. மற்றது இந்த பார்க்கில் வந்துட்டு உங்களை இந்த வாகனத்திலேயே கூட்டிகிட்டு போயிடும். அதுக்கு வந்துட்டு நீங்கள் தனியாக கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ வயசு போனாக்கள் குடும்பமாக வரீங்கன்னு சொன்னால் அழகாக வந்துட்டு பக்கத்தில் கூட்டிக் கொண்டே விடுவினோம். நீங்கள் நின்று அதில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆகும் பார்க்குறதுக்கு. இதில் வேறுங்க ஒரு ஸ்ட்ரிச்
யூடியூப் செய்கிறாங்களே எல்லாருமே ஹேப்பினும் உங்களுக்கு எவ்வளோ வருமானம், உங்களுக்கு எப்படி போகுது, நீங்கள் ஃபன் பண்ணுறீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த விஜய் சேதுபதி ஒரு படத்தில் சொல்லுவார் தெரியுமா, இந்த முட்டை போடுற கோழிக்கு தான் அதுண்ட வெளி தெரியும்னு சொல்லி, அந்த மாதிரி இங்கே ஒஸ்ட்ரிச் இருக்குது. ஒஸ்ட்ரிச்சை பார்த்தாலே இந்த விஜய் சேதுபதி சொன்ன வசனம் தான் ஞாபகம் வருது. எப்படி நிற்கிறோன்னு பாருங்க, தலையை எட்டி பார்த்தா அங்கே பெருசாக தெரியுது, பயங்கர பெருசு. தலையை உயர்த்தினா பாருங்க இவ்வளோ உயரத்துக்கு போகுதான்னு சொல்லி. இதில் பாருங்க இந்த பறவைகளுக்கு உணவு வந்துட்டு பயங்கரமாக டொன் கணக்கில் கொடுக்கணும் இங்கே இருக்கிற பறவைகளுக்கு. ஸோ அதுக்கு தேவையான உணவுகள் ஒரு சுழற்சி முறையில் கொடுப்பினோம். ஸோ அந்த உணவுகள் தான் இதில் இருக்குது. இந்தியாவில் சோளமுமே இருக்குது பாருங்க. இந்த பறவைகளை மெயின்டைன் பண்ணுறது உண்மையிலேயே கஷ்டம். ஸோ அதை வந்துட்டு சரியாக மெயின்டைன் பண்ணிடணும், அது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். எல்லா விலங்குகளும் ஒரே காலநிலையில் வளராது. அப்போ அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு உணவுகள் சரி, அதுக்குரிய மருத்துவம் சரி எல்லாமே பண்ண வேணும். அதை வந்து சரியாக செய்யணும். லோரிஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கணும். இந்த கலரை பாருங்க வித்தியாசமாக இருக்குது. அதுதான் கருப்பு கலரில் இருக்குது. சத்தத்தை பாருங்க. நாங்கள் இப்போ போகிற இடம் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குது. மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா பறவை கொண்டு பறந்து போகுது. ஓ இங்கே மேலே நிற்கணும். என்னடா எங்களை உள்ளே போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வழியை வச்சுட்டு அதுக்கு மேலால் திருப்ப மேலே ஒரு கூடு அடிச்சிருக்கணும் அவங்க. ஸோ அந்த இடைக்குள்ள கேப்புக்குள்ளே பறவைகள் தங்கட வரல சுதந்திரமாக பறந்து விடுது. நாங்கள்லாம் இப்போ கூட்டு கணிக்கிறோம். நாங்கள் தானே இப்போ கூட்டு கணிக்கிறோம் பறவையை பொறுத்த வரைக்கும். தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கொண்டே இருக்குது. இந்த பறவையை பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. தலையில் பாருங்க பூ வச்ச மாதிரி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் கிரே க்ரவுண்ட் க்ரேன்னு சொல்லி போட்டிருக்கணும். இந்த தலையில் வந்து இதுக்கும் வந்துட்டு கிரீடம் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. அது இந்த தலையில் பாருங்க சின்ன கிரீடம் மாதிரி இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. சாம்பல் நிற கிரீடம் கொண்ட கொக்கு. இதை பாருங்க ரெண்டு பறவை நிற்குது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அந்த சொண்டு அதெல்லாம். ரெண்டு பறவை உண்டாக இருந்தது, பிரித்து வச்சுட்டாங்க. ஜெரின்னு கவலைப்படுறான். அது ரெண்டு பேரும் மாறி மாறி கவலைப்பட்டாமல் இருக்கணும் பாருங்க. அதை பார்த்து நீங்கள் கவலைப்படுறீங்க? அதை பார்த்து நான் கவலைப்பட்டு இருக்கேன். அவங்க இதே மாதிரி அங்காளம் கொண்டு நிற்குது. நாலு நிற்குது. நந்தா நிற்குது. இந்த எல்லாரும் தனி தான் விட்டுருக்காங்க. ஓகே, இப்போ இதை வந்துட்டு நாங்கள் சுற்றி பார்த்து கொண்டு வரோம். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பல லட்சங்கள் வந்துட்டு இந்த உணவுக்கு இந்த பராமரிப்புக்கு இங்கே வேலை செய்கிற ஊழியர்களுக்கெல்லாம் கொடுக்கணும். ஒரு வருஷத்துக்கு முன்னே வந்து நாங்கள் அதே மாதிரியே இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயம் இதை மெயின்டைன் பண்ணுறது. இது செய்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. எங்கெங்கேயோ வேறு கண்டங்கள் நாடுகளில் இருந்துட்டுலாம் பறவைகளை கொண்டுட்டு அது வந்துட்டு இறந்துட்டுன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டம். ஆனால் வந்துட்டு அது சரியான முறையில் அதுக்கு தேவையான காலநிலை, அதுக்கு தேவையான உணவு எல்லாத்தையுமே கொடுத்து பராமரிக்கணும். ஸோ அதுதான் நீங்கள் பெரிய விஷயம் உண்டு. சிறப்பாக செய்யணும். நல்லா இருக்குது. புவனேசன், உங்களோட கருத்து என்ன? உண்மைதான். எங்களுக்கு போகாத நாட்டில் இருந்த பறவையெல்லாம் இங்கே இருக்குது. அதுக்கு பராமரிப்பு செலவு ஒன்றுக்குன்னா தான் அந்த டிக்கெட்டும் அந்த 1000 ரூபா. ஓ நல்ல. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கிங் வல்ச்சர்ன்னு போட்டிருக்கு. வல்லூர்னு நினைக்கிறேன். கண்ட்ரி வந்து சதர்ன் மெக்சிகோ, அர்ஜென்டினா.
எப்படி இருக்குன்னு பாருங்க. உருவமே ஏதோ கயன் மாதிரி இருக்குன்னு, பெரிய மசில்ஸ் வச்ச மாதிரி. இந்த கண்ணெல்லாம் மார்க்க மாதிரி. கண் காலுக்கு அந்த பின்னாடி மண்டே பாருங்க. உள்ளுக்காலம் ஓதி விட்ட மாதிரி. அயன்மேன் அந்த மண்டை மாதிரி காக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பெரிய அசைவுகள் இல்லாமல் ஒரே இடத்துலையே நிற்கணும். மற்றது இடைக்கிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி வச்சுருக்கணும். அந்த குளத்துக்குள்ளேயுமே எக்கச்சக்கமான அன்னம் வாத்தெல்லாம் இதுக்குள்ளே நிற்கிது. சின்ன ஒரு குளம் அதுக்குள்ளே ஃபுல்லாக நிற்கிது. இந்த பக்கம் பாருங்கள், அது வெளியேயும் போகாது, அப்படியே நிற்கும். அங்கே குஞ்சோட வருது. ஓ அங்கே பாருங்க, கணக்கு அப்படியே கூட்டமாக வருது. படிவா இருக்குல்ல. இங்கால இது வான்கோழியோ இல்லை வான்கோழின்னு நினைக்கிறேன். மயில் எல்லாமே நிற்கிது இதில். இது சும்மா வெளியிலேயே அப்படியே விட்டுருக்கணும், அது பாட்டுக்கு ஜாலியாக சுற்றி திரிஞ்சு கொண்டு இருக்குது. இன்னொரு இடம் இருக்குது, நாங்கள் இப்போ அங்கே தான் போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் கிளி கூட்டுக்கு உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு நாங்கள் அதோட ஃபோட்டோ எல்லாம் எடுக்கலாம். கையில் சாப்பாடு வச்சுருந்தோம்னு சொன்னால் அந்த கிளி வந்துட்டு உங்களை சுற்றி நிற்கும், நீங்கள் கூட்டுக்குள்ளே நிற்பீங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பேர்ட்ஸ் ஃபீடிங்னு சொல்லி போட்டிருக்கு. இதுதான் கடைசி பாயிண்ட். பேர்ட்ஸ் ஃபீடிங் அண்டு 7ஆம் நம்பர். இதுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இருக்கும். கடைசியாக தான் வரலாம். இதுக்குள்ளே அந்த கூண்டுக்குள்ளே நாங்கள் ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான சாப்பாடை உள்ளே கொண்டு போனோம்னு சொன்னால் எங்களை சுற்றி கிளி வடிவாக மொய்க்கும். அப்போ நீங்கள் அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கடைசியாக வந்துட்டு அந்த பேர்ட்ஸ் ஃபீடிங் அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இதுக்குள்ளே நின்றுட்டு புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு ஆளுக்கு 1000 ரூபா. ஸோ 1000 ரூபா கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் உள்ளுக்கு நிற்கணும் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேராக உள்ளே கூட்டிகிட்டு போகணும். உள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பறவைக்குமே வந்துட்டு அதில் டெக் போட்டிருக்கணும். அந்த டெக்கில் அதோட டேட்டாஸ் எல்லாம் பார்க்கலாம். அது எப்போ வந்தது, எத்தனை வயசு, என்ன பேர், ஒரு சீரியல் நம்பர் மாதிரியே தான் ஒன்று போட்டு வச்சுருக்கணும். இதில் பாருங்கள், கூட்டம் வந்துட்டு பார்க்கணும். ஹலோ. இதில் வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்துட்டு 1000 ரூபா டிக்கெட். நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு ஆள் உள்ளே போகிறோம். எல்லோரும் கேட்டுனான் அலட்சியம் வரையில். வீடியோக்கு நல்லா இருக்கும். அது உங்களுக்குமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். இந்த 1000 ரூபான்றது ஓகே தானே. அலட்சியம் என்ன வாங்கினேன் வீடியோஸில் இல்லை பார்க்கணும். சின்ன ஒரு டோக்கன் தெரியும். எல்லாரையுமே கேட்டுட்டேன், ஒருத்தருமே வரையில. இதில் பாருங்க, அடுத்தது போவோம். ஹலோ. ஹலோ. கொத்தி சாப்பிடுதுண்ணா அது. இங்கே வேறங்க என்னட்ட ஒருத்தவங்க செட்டில் ஆகிட்டு. சரி அதில் ஒரு ஆள் வந்துட்டார், வந்து இதில் நிற்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விலைக்கு இருக்குது. நாங்கள் வந்துட்டு எடுத்தது இந்த சின்ன கிளி. இது வந்துட்டு பஞ்சவர்ண கிளி, நல்ல பெருசு. ஒரு 3 இல்லை 4 நல்ல வடிவம் நினைக்குது. சரி, ஓகே. இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டு இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த பறவைகள் இந்த கூட்டுக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோ வீடியோக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு திருப்ப இந்த இடத்துல இருந்து போகிறோம். நீங்கள் கட்டாயமாக வந்தீங்கன்னு சொன்னால் மிஸ் பண்ணாமல் சின்ன பிள்ளைகள் ஃபேமிலியாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு இடம். நல்லா இருந்தது. ஜெரின் எப்படி இருந்தா உங்களுக்கு? வரையில் வரணும் அந்த மாதிரி பார்க்காத பறவை இனங்கள் எல்லாம் எக்கச்சக்கமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு பார்க்க வேண்டிய பறவைகள் எல்லாம் இங்கேயே இருக்குது. ஸோ இது வந்துட்டு கவர்மெண்ட் தான் செய்யுதுன்னு நாங்கள் நினைச்சனாங்களோ, ஆனால் இது கவர்மெண்ட் இல்லையா, ஒரு தனிநபர் தான் இது செய்கிறார். இங்கே இது கவர்மெண்ட்டுன்றே இல்லை, தனிநபர்ன்ற முயற்சியால் தான் இங்கே எவ்வளோ விஷயங்கள் நடக்குது.
நல்லா ஓடும் நீ நேராக நல்ல ஸ்பீடாக ஓடுமா? ஓடக்கூடிய பறவை தீக்கோழி தானே ஓடுறது ஓடத்தான் தெரியும் பறக்கல எல்லாத்தையும் கொத்த ஒலிக்கிட்டு கடிக்கும் அந்த அவன் போனவன் அந்த கூட்டுக்குள்ள ஒருத்தர் போறாரு இப்படி பின்னால தெரியும் அவன் பார்த்து அதுண்ட கால் பாதத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மகண்டு போயிருக்குது. ஸோ இப்போ தான் கேட்டுனாங்க அதில் நிற்கிது தானே அந்த வாகனம். ஸோ அதில் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் 5000 ரூபா கட்டணும். டிக்கெட்டோட சேர்த்து நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் 6000 ரூபா. ஸோ வாகனத்துக்கு 5000, உள்ளுக்குள்ளே வர்றதுக்கான டிக்கெட் காசு வந்து 1000. ஸோ 6000 நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் குடும்பமாக வந்தீங்கன்னா கலைக்காமல் சுற்றி பார்த்துட்டு போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நாங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு வலிக்கிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட் ரெசார்ட்னு சொல்லியும் போட்டிருக்கு. ஸோ இங்கே ரெண்டுமே வந்துட்டு ஒரு ஆள் தான் நடத்துகிறாராம். தனிநபர் ஒரு ஆள் முயற்சி நானஜன் அரசாங்கம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி அது ப்ரைவேட்டு தான். அப்போ ஜோதிச்சு பாருங்க, இவ்வளோ காலமாக நடத்துகிறார், நல்ல வடிவாக நடத்தி கொண்டிருக்கார். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மாமரம், வாழை மரம், சோளம், கரும்புன்னு சொல்லி எக்கச்சக்கமாக இதில் பயிரிட்டுருக்கணும். இந்த பக்கத்தில் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹம்பாந்தோட்டையில் இருக்கிற சிமெண்ட் ஃபேக்ட்ரி அந்த பக்கத்தில் அப்படியே தெரியுது. அது வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹம்பாந்தோட்டை இன்டர்நேஷ்னல் போர்ட் கேட் 3ன்னு சொல்லி போட்டிருக்கு. துறைமுகத்துக்கு போகிறதுக்கான வழி 3 பாதைகள் இருக்குது. ஒரு பாதைக்கு கார் கொண்டு வரலாம். அம்பலாந்தோட்டைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்துட்டு நாங்கள் டீசல் அடிக்கிறோம் 5000க்கு 289 ரூபாய்ண்ணே. நாங்கள் இப்போ தங்காலைக்கு கிட்ட வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. போகிற வழியெல்லாம் இங்கால நல்ல உயரமான மரங்களும் அழகான வயல்வெளிகளும் தான் இருக்குது. பின்னர் நேரம் வாரம் சூரியனும் மறைய போகுது. இங்கால நல்ல வடிவாக இருக்குது. மரங்களையும் வந்து அதிகளவாக ஆக்கள் வெட்டையில் அப்படியே தான் வச்சிருக்கணும். பழைய மரங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கன வருஷத்து மரங்கள் எல்லாம். இப்போ நாங்கள் தங்காலை என்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹம்பாந்தோட்டை டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே தான் வருது. மாத்திரை தான் அடுத்த டிஸ்ட்ரிக்ட். நாங்கள் இப்போவுமே ஹம்பாந்தோட்டைக்கெலாம் இருக்கிறோம். ஹம்பாந்தோட்டை வந்து ஒரு கொஞ்சம் நீளமான டிஸ்ட்ரிக்ட், அதாவது கொஞ்சம் நீட்டு மாதிரி. அவ்வளோ பெரிய இடங்கள் இல்லை. ஆனால் அந்த கோஸ்டல் சைட்டோட அப்படியே, அதாவது கடற்கரை சைட்டோட கணக்கு இடங்கள் அப்படியே வருது. இந்த தங்காலையில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். இங்கே இருந்துட்டு அப்படியே மேலே போக போக அப்படியே ஃபுல்லாக டூரிஸ்ட் பிளேசஸ் தான். தங்காலை டவுனை பாருங்கள். இதுலேயுமே அதிகளவாக வெளிநாட்டு பயணிகளை எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் இப்போ தங்காலையில் இருக்கிற பீச் ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். இதுவுமே வந்துட்டு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். லோக்கல் ஆக்களுமே வந்து குளிப்பினோம். கடற்கரை நல்ல அழகாக இருக்கும். கடற்கரையை பாருங்கள். இதில் போலீஸ் சர்விங் யூனிட்டுமே இருக்குது. அலைதான் இந்தியாவில் இந்த கீழே வந்தீங்கண்டா, இலங்கையினுடைய இந்தியாலி பக்கங்களில் வந்தீங்கண்டா, வெளிகம போகும் வரைக்குமே நல்ல அலையாக தான் இருக்கும் போகிற பகுதிகள் எல்லாமே. அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், டூரிஸ்ட் எல்லாருமே நிற்கணும். இலங்கைக்கு வந்து பொதுவாக இந்த வெளிநாட்டு பயணிகள், சுற்றுலா பயணிகள் எல்லாம் வாரது வந்துட்டு இந்த அழகான கடற்கரைகள் இதுகளை ரசிக்கிறதுக்கு தான். மறுபடி இந்த பகுதிகளுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு குடா மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கேருந்து இப்படி வளையுது. இங்கே வெளிகமன்ற ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவாக சுற்றுலா பயணிகள் வருவினும் சர்ஃபிங் பழகிறதுக்கு. இதுலேயும் கணக்கு பேர் அப்படி வந்து நிற்கணும். எப்படி இடம் இருக்குன்னு பாருங்க. பயங்கர வேலையாக தான் இருக்குது இந்த இடங்கள் எல்லாம். கடும் மலை. அங்கேருந்து இப்படியே வந்து நாங்கள் இதுக்குள்ளே இடைக்க பாறைகள் எல்லாம் இருக்குது.
இங்கால மீன்பிடி வந்து அதிகளவாக நடைபெறது. இங்கால மீன்பிடி போட்டுகள் எல்லாமே இருக்குது. அதை அப்படியே போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பெரிய பெரிய பாறைகள் போட்டிருக்கணும். இந்த அலைகள் வந்து மேலே மண்ணரிக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி பெரிய கல்லுகளை வந்து போட்டிருக்கணும் தடுப்புக்கு. இங்கால பெரிய பெரிய மீன்பிடி வள்ளங்கள் எல்லாம் இருக்குது. ஆழ்கடல் மீன்பிடி வள்ளங்கள் எல்லாம் இதில் எக்கச்சக்கமாக நிற்கிது. அதை பாதுகாக்கிறதுக்காக இப்படி சின்ன அரண் மாதிரி கட்டி இடைக்களால் ஒரு சின்ன துண்டுக்களால் மட்டும் போட்டுகள் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கணும். ஃபுல்லாக மீன்பிடி வள்ளங்கள்லாம் இருக்குது இந்த கடவுள். இதில் பாருங்கள் எவ்வளவு மீன்பிடி வள்ளங்கள் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 50 தொடக்கம் 100 மீன்பிடி வள்ளங்கள் இதுக்குள்ளே பாதுகாப்பாக நிறுத்தி வச்சிருக்கணும். நல்ல ஒரு செட்டப். இல்லாட்டிக்கு வந்துட்டு இது கடல் அலைக்கு வந்துட்டு போட்டுகள் ஒன்றோட ஒன்று அடித்து இப்படி போட்டெல்லாம் சேதமாயிரும். அப்போ இதால் வந்துட்டு சின்னனா இதில் தரித்து வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு வச்சிருக்கணும். அப்படியே கடலுண்ட மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால கடல் வந்து நல்ல வேகமாக அலையெல்லாம் அடிக்குது. இடைக்களால் சின்னனா ஒரு வளைச்சி இதை கட்டி இதுக்குள்ளால ஒரு பாதை இருக்குது. அந்த பாதைகளால் போட்டுகளை கொண்டு வந்து சேஃபாக இதுக்குள்ளே நிப்பாடி வச்சிருக்கணும். பார்க்க நல்ல அழகாக இருக்குது. இதால் தான் இந்த போட்டுகள் எல்லாம் கடலுக்கு போயிட்டு சைட்டுக்கு உள்ளுக்குள்ளால் வந்து இதுக்குள்ள விடுவினம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் சோலரில் வந்துட்டு லைட் எரியக்கூடிய மாதிரி வச்சுருக்கணும். கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் மாதிரி சின்னனா அதுக்கு ஒரு அடையாளத்துக்கு இதில் வச்சுருக்கணும். அதை கொஞ்சம் மூவ் பண்ணு, கொஞ்சம் கைக்காம இல்லை வீடியோ எடுக்கிறேன்டா. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கால பீச் அடியில் தங்கலாம்னு சொல்லி வந்தாங்க. ஆனால் செட்டியான நுழம்பு கிடையாது. இந்த வீடியோ எடிட் பண்ணி கொண்டு இருக்கே செட்டியான நுழம்பு. இங்கால ஜெரின் கொஞ்சம் நுழம்பு சேர்த்து வச்சிருக்கிறான் அடிச்சு. இதில் பாருங்க இன்னும் கிணக்க நுழம்பு இங்கே தங்கலாது விட்டு இதுக்கு மேலே இரவு தங்கினா சிக்கல். பீச் அடி தானே, பீச் அடியில் செட்டியான நுழம்பு. வளமையாக படுக்கைக்குள்ள தான் நாங்கள் படுத்த பிறகு உடம்பு அசையாதானே, அப்போ தான் நுழம்பு வரும். ஆனால் இன்றைக்கு நான் அதில் இருந்தேன்னா பயங்கர நுழம்பு. என்ன செய்ய போகிறோம்னு தெரியல. இல்லாட்டி இந்த இடத்துலேருந்து வேறு இடத்த போகணும். இப்படியே இதண்டே இல்லாது வளமைக்கு இது வரைக்கும் இப்படி ஒரு காலமே கிடைச்சதில்லை. சரி, ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள்